கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது நேசருக்கு பிரியமானவள் நேசரை பார்த்து சொல்லுகிறார். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய நேசருக்கு பிரியமானவர்கள் தான். நாமும் கர்த்தரை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய தோட்டத்துக்கு வந்து என்று. இந்த தோட்டத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா 13வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. இந்த வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதனுடைய கிளைகளிலே வந்து தங்கியிற்று என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த தோட்டம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு விதையை போல ஆண்டவர் உருவாக்கி போட்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே உருவானது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. இனி அந்த போட்ட விதையானது அது வளர்ந்து பெரிய மரமாகும் போது தான் அதில் பறவைகள் வந்து தங்குகிறதாம். பறவைகள் தங்குகிறது என்றால் அந்த மரத்திலிருந்து நிச்சயமாக கனிகள் வெளிப்பட்டிருக்கும். கனிகள் இருக்கும்போது தான் பறவைகள் வந்து அங்கே தங்குகிறதாக இருக்கிறது. அதே போல கர்த்தர் நமக்குள்ளே அவருடைய ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் நாளுக்கு நாள் அந்த ராஜ்யமானது நமக்குள்ளே பெருக வேண்டும். நம்மிடத்திலே வெளிப்படுகிற காரியங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஒரு கனி நிறைந்த ஒரு கிரியை உள்ள வாழ்க்கை வாழ்வதாக நாமும் மாற வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்திலே வாஞ்சிக்கிறார். பாருங்கள், அப்படி நாம் வளருவதற்காக எப்படி அந்த விதை மரமாக வளருகிறதோ அதே போல் நாமும் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று. புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அது எங்கே இருக்கிறது, தன்னை சூழ்ந்து யார் இருக்கிறார்கள், எதுவுமே தெரியாது. அது அழுகிறது ஒரே ஒரு தேவைக்காகத்தான். அது பாலுக்காக மட்டுமே அது அழுகிறது. மற்றபடி அதுக்கு இருக்கிற சூழ்நிலையோ வேறு எந்த தேவையுமோ அந்த குழந்தைக்கு உண்டாவது அல்ல. அதே போல் நாமும் எப்பவுமே அந்த ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரே தேவை உடையவர்களாய் கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதே வாஞ்சை தான் தாவீதிடம் காணப்பட்டது. சங்கீதம் 119வது அதிகாரம் 19வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். பூமியிலே நான் பரதேசி என்று சொல்லுகிறார். பரதேசி என்று சொல்லும்போது ஒரு அந்நியன் மாதிரி, ஒரு ஃபாரினர். இப்போ நாம் ஒரு அந்நிய இடத்துல போனால் நாம் எப்படி அங்கே ரியாக்ட் பண்ணுவோம்? நமக்கு பிரியமானபடி நம்முடைய மனதுக்கு தோணுகிறபடி எங்கேயும் செல்ல மாட்டோம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம டூருக்கு போகிறோம் என்று வைத்துக்கொள்வோமே. அங்கே போய் நாம் எங்கே போகணும், எந்த ஹோட்டலுக்கு போகணும், எங்கே ஸ்டே பண்ண வேண்டும், சைட் சீயிங் எங்கெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியின் மூலமாக அனைத்தையும் அறிந்து வைத்து கொண்டு, இல்லை அந்த வழிகாட்டியின் உதவியோடு தான் நம்ம செல்வோம் இல்லையா? அப்படி ஒரு வழிகாட்டி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்ம எவ்வளோ திணறுவோம், எங்கேயெல்லாம் அலைய வேண்டி இருக்கும். தெரியாத ஒரு புதிய நபரிடம் நம்ம வழி கேட்டாலும் ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மையும் இந்த பூமியிலே நாம் ஒரு பரதேசிகள். இன்னும் நாம் திணறிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அலைந்து கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஒரு கரெக்டான வழிநடத்துதல் இல்லாமல் இருக்கிறோன்னா நம்முடைய உண்மையான வழிகாட்டியை நாம் இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. நம்முடைய சிருஷ்டிகர் தான் நமக்கு வழிகாட்டி. ஏன் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்கள் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல.
இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன். இந்த உலகமும் அதில் உண்டான யாவும் அவனால் உண்டானது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பூமிக்குரியவர்கள் அல்லாததினால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்களை சந்திக்க போகிறோம், எங்கே போகிறோம், எந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கிறது எதையுமே நமக்கு தெரியாது. அந்த புதிதாய் பிறந்த குழந்தையை போல தான் நம்முடைய நிலைமை. ஆகவே எந்நேரமும் நாம் கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களா, அவருடைய வழிநடத்துறதுக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பரதேசி, நம்ம அந்நியர்கள் அப்படி என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும் போது தான் அப்படி நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக, அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களாக நாமும் மாறுவோம். பாருங்கள், அதே சங்கீதம் 119வது அதிகாரம் 131வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். இப்படி ஒரு ஏக்கம் தாவீதுக்குள்ளே. ஏனென்றால் முதல்ல வாசித்த அந்த வசனத்திலே 19வது வசனத்திலே, பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். ஆண்டவருடைய கற்பனைகள், அவருடைய வழிகள் நம்முடைய கண்களுக்கு மறைவாகத்தான் இருக்கிறது. எழுத்து மூலமாக கர்த்தருடைய வசனம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது பைபிளிலே. ஆனால் அந்த சத்தியம், அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு சத்தியங்களும், அந்த பொருட்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவானதாகத்தான் இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறியதான் நாம் உணர்த்தப்படுவோம். நாம் உயிரடைவோம். நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்ம விடுதலை அடைவோம். அவரால் நாம் கரெக்டான வழியிலே போதிக்கப்படுவோம். ஸோ அந்த சத்தியத்தை அறிவதற்காகத்தான் தாவீதோட இந்த வாஞ்சை. தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கும் போது முற்றிலுமாக இதே தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்த்துங்க, உம்முடைய வசனத்தின்படி என் அடிகளை நிலைப்படுத்துங்க, என்னை போதித்து நடத்துங்க, என்னை உணர்வடைய செய்யுங்க. அப்படி தொடர்ந்து தாவீதுடைய ஏக்கம் ஆண்டவருடைய வசனத்தின் மேலே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அதே போல் தான் நாமுமே நேற்றுக்கு என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணோமோ அதே சூழ்நிலையை நம்ம நாளைக்கும் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்றுக்கு சால்வ் பண்ண ப்ராப்ளத்துக்குள்ளே சொல்யூஷனை கொண்டு இன்னொரு ப்ராப்ளத்துக்கு நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளுக்கான தேவைக்கான அந்த சொல்யூஷனை கர்த்தர் தான் தர வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நாம் தெரிந்து கொள்கிற வழி அல்ல, அவர் தான் நம்முடைய வழி, அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் தான் நமக்கு வழி காட்டுகிறார். அவருடைய வேதமே விளக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். இந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குனது. அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே விதைத்து அவர் உண்டாக்கி இருக்கிறார், குத்தகையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நமக்கு சொந்தமானதல்ல. ஆகவே இந்த வாழ்க்கைக்கு, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் கனியை தேடுவார். ஏற்ற காலத்திலே நம்மிடத்தில் கனி, அவர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்படுகிற கலைகள் முற்றிலுமாக ஒழிய வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று. அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறீர்கள். உங்களை ஒவ்வொரு நாளுமே உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் உலகத்தோட அதிபதி சத்ருவானவன் நமக்கு விரோதமாக போர் செய்து கொண்டே இருப்பான். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வாஞ்சிக்கிறவர்களிடத்துல அது எது வேணுமானாலும் இருக்கலாம். கோபமாக இருக்கலாம், நமக்குள்ளே உண்டாகிற கவலை, பயம், சில ஆசை இச்சைகள், விக்கிரக ஆராதனை. கர்த்தரை விட்டு அதிகமாக நாம் எதை நேசித்தாலும் அது ஒருவேளை ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருள், அதுதான் விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. அது நம்மால் ஒருவேளை விட முடியாததாக இருக்கலாம். அப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அதை சொல்லும்போது அவர் ஒரு சிறந்த ஆலோசகராக, ஒரு போதகராக நம்மை உணர்த்தி ஆண்டவர் நடத்துகிறார். இல்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஜெபிக்க வைத்து அந்த மாதிரிப்பட்ட சிந்தனையை நம்முடைய எண்ணத்திலிருந்து ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து விடுகிறார். இல்லை அந்த சூழ்நிலையை எப்படி தாண்ட வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். ஆகவே நம்ம அவருடைய வழியை கர்த்தருடைய வசனத்திலே நாட வேண்டும். இந்த கலைகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி ஒழித்து போடும்போது நாம் அவர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விருட்சமாக, அதாவது அந்த கனி நிறைந்த ஒரு விருட்சமாக வளருகிறோம். இந்த உலகத்தார்கள் அல்ல என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளானவர்களாக மாறுகிறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளானவர்கள் என்றால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய டைரக்ஷன்ஸ் படியே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த உலகத்துக்குரியவர்கள் என்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவனுடைய
தூண்டுதலின்படியே தான் நம்ம நடத்தப்படுவோம். மற்றவர்களை பார்த்து, மனிதர்களை பார்த்து, பிற உலகத்தார்கள் செய்கிறதை பார்த்து அவர்களுடைய வழிகளை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவருடைய தோட்டமாக நம்மை வைத்திருக்கிறார். அவர் உலாவுகிற ஏதேனாக நம்ம நிச்சயமாக மாற வேண்டும். இந்த கலைகளெல்லாம் நம்மை விட்டு அகலும் போது அந்த ஆவியின் கனி, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த கனி நம்மிடத்தில் வெளிப்படும். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எதுவும் இல்லை. மொத்த பைபிளுமே இவைகளை உள்ளடக்கியது என்று இங்கே பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நம்மிடத்தில் வரும்போது ஆண்டவர் விரும்பி நமக்குள்ளே உலாவுகிறவராக, நம்ம ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நாமும் அந்த பிரியமானவள் சொன்னது போல, நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பீராக. எந்நேரம் வந்தாலும் கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமானவர்களாக இருக்க முடியும். பிரியமானவர்களை, நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களாக அவருடைய வசனத்தையும் நம்ம வாஞ்சிப்போம். ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு பரதேசியான ஒரு அந்நிய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட வெளிப்படுகிற குணங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ நமக்கு தெரியாது. நம்ம எப்படி அடுத்த ஒரு சூழ்நிலையில் ரியாக்ட் பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன ஒரு காரியத்தை நாம் சந்திக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அனைத்தையுமே அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். ஸோ அதற்கு ஏற்றது மாதிரி நம்ம நடத்த அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நம்பி நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சமூகத்தை நாடுவோம். அவருடைய வசனத்தின் மூலமாக ஒரு வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே. கடந்த நாள் முழுவதும் உடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. எங்கள் வாழ்க்கையை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா தகப்பனே. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிநடத்துதல்களும் உம்மிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆலோசகராக, ஒரு போதகராக இருக்கணும்ப்பா. உடைய வசனத்தின்படி எங்களை உணர்த்தி உயிர்ப்பித்து நடத்துங்க. உடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் விடுதலை அடையணும் தகப்பனே. உடைய வசனத்தின் மூலமாக தகப்பனே நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எங்களை ஒவ்வொருவர் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவையில்லாத எல்லா கிரியைகளையும் கலைகளையும் அகற்றி போடுங்க. நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கனி நிறைந்த தோட்டமாக, உம்முடைய தோட்டமாக எங்களை மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.